ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். தெய்வ நம்பிக்கை மூலம் உங்கள் உள்ளத்தை வழிநடத்தினால் பாதுகாப்பாள் என்பதை உணர வேண்டும். மேல்மருவத்தூர் உங்களால் இயங்கவில்லை. அது அம்மாவாக நடத்திக் கொள்கிறாள், தானே செயல்முறைப்படுத்திக் கொள்கிறாள் என்பதை ஒவ்வொரு தொண்டனும் உணர்ந்து தொண்டு செய்ய வேண்டும். எவ்வளவு விதை விதைத்தாலும் அவ்வளவு விதையும் முளைப்பதில்லை. அதுபோல எத்தனை பேர் செவ்வாடை அணிந்தாலும் அத்தனை பேரும் செவ்வாடை தொண்டர்களாகிவிட முடியாது. தருமம் தொண்டு செய்து வந்தால் எந்த ஆபத்தும் இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு அவர்களின் உள்ள தூய்மையும் செய்கின்ற செயலும்தான். எப்பொழுதுமே ஆண்கள் பாதுகாப்பாகவும் நம்பிக்கையானவர்களாகவும் இருப்பார்கள் என்று கருதக்கூடாது. சோதனைகளும் வேதனைகளும் ஏற்படுவது அவனவன் கெட்ட எண்ணங்களாலும் செயல்களாலும் தான். குற்றம் செய்பவனுக்கு நிம்மதி கிடையாது, பாவம் செய்பவனுக்கு பாசம் கிடைக்காது. அதனால் உயிர் தன் நிலை உணர்ந்து உள்ள நிலைப்பாட்டோடு வாழ வேண்டும். உள்ளத்திற்குள் நிலையான உணர்வு ஊட்டவே அருள்வாக்கு. ஆன்மீகத்திலுள் உண்மையான மகிழ்ச்சி வேறெதிலும் கிடைக்காது. பணம் காசு தரும் மகிழ்ச்சியை விட பன்மடங்கு மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் கிடைக்கும். இதை புரிந்து கொள்ளவும் பக்குவம் வேண்டும். வீணான சந்தேகங்களை மனத்தில் ஏற்றிக்கொள்ளாதே. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான் என்று எவன் சொல்வதையும் கேட்டுக் குழம்பாதே. நீ உன் கடமைகளையும் தொண்டுகளையும் செய்து கொண்டே போ. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓம் சக்தி.